الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه الهدى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه وأيضا قال الله تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم من وجد السعة فلم يضحي فلن يقربن مصلانا وأيضا قال ما من أيام أحب إلى الله تعالى العمل الصالح فيها من أيام العشر قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபியீன்கள், தபுத் தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள், இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அத்துணை பேரின் மீதும் முழுமையாக நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ தவஜ்ஜுஹின் பரக்கத்தால் நம்முடைய மஸ்ஜிதில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இருவாரம் ஒருமுறை நடைபெறக்கூடிய பெண்கள் பயான் நிகழ்ச்சியில் இன்றைக்கு அல்லாஹுடைய பேரருளால் 100வது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா மென்மேலும் தொய்வில்லாமல் இந்த புனிதமான நிகழ்ச்சி நடைபெற்று பல 100 வாரங்களை கடந்து இந்த சமுதாயத்தில், இந்த மஹல்லாவில் மார்க்க விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை காரணமாக்கி நல்லருள் புரிவானாக. அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது இஸ்லாமிய வருட கணக்கீட்டில் கடைசி மாதமாம் துல்ஹஜ் மாதத்தில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா வருடத்தின் மாதங்களை 12ஆகவும் அதில் 4 மாதங்களை அஷ்ஹுருல் ஹுரும் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ்
அவனுடைய விதிப்பலகையில் எழுதி வைத்திருப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் எடுத்து எம்பியிருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற போது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹுடைய வேதத்தில் அவன் நிர்ணயித்த அளவீட்டின் அடிப்படையில் வருடத்தின் மாதங்கள் 12, அதில் 4 மாதங்களை சிறப்பிற்குரியதாக ஆக்கியிருப்பதாக குர்ஆன் எடுத்து எம்பியிருக்கிறது. அப்படி அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த 4 மாதங்கள் என்னென்ன என்று பட்டியலில் நாம் பார்க்கின்ற போது, தொடர்படியான 3 மாதங்கள், ஒரே ஒரு மாதம் மாத்திரம் தனித்த ஒரு மாதம், இப்படித்தான் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறார். இப்ப தொடர்படியான 3 மாதங்கள் என்றால் என்ன? சென்ற மாதம் இஸ்லாமிய வருட கணக்கீட்டில் 11வது மாதமாகிய ஜுல்காதா மாதம், இப்போது நாம் இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம், அடுத்து இஸ்லாமிய காலண்டரில் முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதம், வரிசையா 3 மாதங்கள். அடுத்தது இடையில் ரமலானிற்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக ரஜப் என்ற மாதம். இந்த 4 மாதத்தை தான் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு பிறகா என்று வரலாற்றில் தேடி பார்த்தால், நபி அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்பே இந்த நடைமுறை அரபுகளிடத்தில் இருந்தது. அப்ப இந்த 4 மாசத்துல எந்த சண்டை சச்சரவும் போட மாட்டாங்க. ஒரு பயங்கரமா மும்முரமாக ஒரு 2 பகுதியை சார்ந்தவர்களுக்கு அல்லது 2 கூட்டத்தை சார்ந்தவர்களுக்கு கடுமையான சண்டை நடந்துகிட்டு இருந்தாலும், இந்த மாதம் இடைப்பட்டு விட்டால் இருவருமே போரை நிறுத்தி கொள்வார்கள். இந்த மாதம் கழிந்ததற்கு பிறகுதான் திரும்ப போரின் சூழல் மீண்டும் ஏற்படும். அப்ப இந்த 3 மாதங்கள்ல அவர்கள் தங்களுக்குள்ளாக பயணப்பட்டு கொள்ள, ஏன்னா இடையில கொள்ளையர்கள் கூட கொள்ளையடிக்க மாட்டான் இந்த மாசத்துல பயணப்பட்டா. அப்ப இந்த மாதங்கள் அவர்களுக்கு அபயமளிக்கப்பட்ட மாதங்களாக அரபுகள் நபி அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்பே இந்த பழக்கத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கூட அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம். இந்த 4 மாதங்களிலேயும் துல்ஹஜ் மாதத்திற்கு ஒரு கூடுதலான தனிச்சிறப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். காரணம், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்களை குர்ஆனில் அல்லாஹ் சத்தியமிடுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறான் என்பதால் அது மேன்மை பெற்றிருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நிறைய வஸ்துக்களை, நிறைய இடங்களை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி சத்தியமிட்டு இருக்கிறான். அப்போது எதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் மூலமாய் சத்தியம் செய்ய பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவைகளை ஆய்வு செய்யக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சத்தியம் செய்ய பயன்படுத்தியதால் அதனுடைய முக்கியத்துவம் விளங்கப்படும் என்று எடுத்து எம்புகிறார்கள். ஒரு சபையில ஒரு 10-50 பேர் இருக்கிற இடத்துல நாம் ஒருவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்று சொன்னால் சபையில் உள்ள மீதமுள்ளவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், அவர் நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கும் அவருடைய ஆலோசனை எடுக்கப்படுவதற்கும் அவர் தகுதியுள்ளவர் என்பதை சொல்லாமல் விளங்க வைக்கப்படும். எல்லாரும் ஒரு கருத்தை சொல்றாங்க, ஒரு நபர் இன்னொரு கருத்தை சொல்கிறார். அப்ப சபையில இருக்கக்கூடிய முன்னோடிகள், இல்ல அவர் சொன்னா சரியாயிருக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னா, அவர் நல்ல தீர்க்கமாக சிந்தித்து சொல்பவர், அவருடைய கருத்தில் வலிமை இருக்கும் என்று நம்மால் விளங்கப்படுவது போல குர்ஆனில் அல்லாஹு தஆலா சில சத்தியங்களை முன்வைக்கிறான். குர்ஆன்ல வாவ் என்ற எழுத்தை கொண்டு துவங்கக்கூடிய எல்லா வசனங்களும் சத்தியத்தின் வார்த்தைகள் தான். வஷம்சி வலுஹாஹா என்று அல்லாஹ் துவங்குகிறான். வல் அஸ்ர் வலயாலின் அஸ்ர், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்று வரக்கூடிய அந்த வல் அஸ்ர் என்ற வார்த்தை. அதே போல வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் என்று சூரத்துல் ஃபஜ்ரில் அல்லாஹு தஆலா 4 சத்தியங்களை பேசுகிறான். முதல்ல வல் ஃபஜ்ர், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக. அப்ப அதிகாலையின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான் என்று சொன்னால் அந்த நேரம்
அவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை அல்லாஹ் விளங்க வைக்கிறான். அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் மறு வார்த்தையை சொல்கிறான், வஷ்ஷஃப்இ வல் வத்ர், அந்த 10 இரவுகளில் இரட்டைப்படையான நாட்களும் உண்டு, ஒற்றைப்படையான நாட்களும் உண்டு என்று அல்லாஹ்வே சொல்கிறான். அப்ப 10ல ஒற்றைப்படையான 1, 3, 5, 7, 9 இந்த 5 நாட்களும் உள்ளடங்கும். 2, 4, 6, 8, 10 இந்த இரட்டைப்படையான நாட்கள். அப்போ முழுக்க முழுக்க அந்த 10 நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். அல்லாஹ் இங்கே குறிப்பிடக்கூடிய அந்த 10 நாட்கள் எது என்பதற்கு நிறைய இமாம் பெருமக்கள் ஆய்வு கருத்தை முன்வைக்கிறார்கள். அது துல்ஹஜ் மாதத்தின் நாம் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள். ரயீசுல் முஃபஸ்ஸிர் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ரத் இமாம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட இதை சொல்கிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இதை சொல்றாங்க. அது எந்த 10 இரவுகள்? துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவு என்று எடுத்து எம்பியிருக்கிறார். அப்ப இந்த 10 இரவுகள் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியமுள்ள இரவுகள். அப்ப இந்த பாக்கியமுள்ள 10 இரவுகளில் நிரம்ப அமல்கள் செய்வதை மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் இந்த 10 இரவுகளில் செய்யப்படக்கூடிய பிரதானமான 2 அமல்கள் உண்டு. ஒன்று, ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு மிக மிக முக்கியமான ஹஜ்ஜின் கிரியைகள் செய்யக்கூடிய மிகச்சரியான 6 நாட்கள் இந்த 10 நாட்களில் உள்ளடக்கம். மிகச்சரியாக பிறை 6 இரவில் துவங்கி பிறை 7, 8, 9, 10, 11, 12, 13 சேர்த்து ஆக இந்த 6 முதல் 7 நாட்கள் தான் ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர்கள் சகல நிலைகளும் தயாராகக்கூடிய மிக முக்கியமான ஹஜ்ஜின் எல்லா கடமைகளும் உள்ளடங்கிய நாட்கள் இந்த 7 நாள் 8 நாள் தான். அப்போ ஹஜ்ஜினுடைய பாக்கியம் பெற்றவர்களுக்கு அந்த அமல். இன்னொரு அமல் உலகம் முழுக்க கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு உன்னதமான அமல் தான் குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய அமல். அப்ப இந்த 10 நாட்களில் பிரதானமாக செய்யப்படக்கூடிய இந்த 2 அமல்களில் ஹஜ்ஜின் பாக்கியத்தை பெற்றவர்கள் எல்லாம் உலகம் முழுக்க இருந்து ஹஜ்ஜை செய்வதற்காக வேண்டி அங்கே ஒன்று குழுமி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூலானதாகவும் மப்ரூரானதாகவும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிய வேண்டும் என்ற துஆவோடு உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய நமக்கு இந்த நாட்களில் அல்லாஹ் செய்வதற்கு நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமல் குர்பானி. இந்த குர்பானி என்பது வரலாற்றில் தேடி பார்த்தால் தெரியும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினர்களாகிய நம்மிடத்தில் மாத்திரம்தான் இந்த குர்பானி என்ற அமலை அல்லாஹ் வாங்கி இருக்கிறானா என்று வரலாற்றில் தேடி பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹ் குர்பானி என்ற அமலை செய்ய வைத்திருக்கிறான். நம்ம செய்கிற மாதிரி வருஷம் இந்த குர்பானி இல்லை. ஆனால் அவர்களிடத்திலே குர்பானி என்ற அமலை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வாங்கி இருக்கிறான். ஆதி மனிதர் ஹஜ்ரத் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமியில் இறக்கப்பட்டார்கள். இது ஆரம்ப சரிதையை குர்ஆன் எடுத்து எம்பியிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா இப்படியே சொல்கிறான், வத்துலு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். அல்லாஹு தஆலா குர்ஆனில் எடுத்து எம்புகிறான், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய சமுதாய மக்களுக்கு வத்துலு நபஅ இப்னை ஆதம, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்களுடைய செய்தியை நீங்கள் மக்களுக்கு எடுத்து எம்புங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் அதை எடுத்து எம்பி இருக்கிறான். அப்ப என்ன நிகழ்வு நடந்தது? அல்லாஹு தஆலா ஆரம்ப மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் மனித சஞ்சாரத்தின் துவக்கம் அதுதான். அப்ப அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பிறப்பிலேயும் ஒவ்வொரு டெலிவரியிலையும் ஜோடிகளாக அல்லாஹ் குழந்தையை பிறக்க செய்தான். ஒவ்வொரு பிரசவத்திலேயும் ஒரு ஆண் ஒரு பெண்.
அடுத்த பிரசவத்தில் ஒரு ஆண் ஒரு பெண், இப்படியே ஒவ்வொரு பிரசவத்திலே. நம்ம இன்றைக்கு இருப்பதை போல திருமணத்திற்காக வரன் தேடி திருமணம் முடிக்கக்கூடிய சூழல் அதான ஆரம்ப காலம், ஆரம்ப மனித துவக்கம் அல்லவா? அப்ப அல்லாஹு தஆலா என்ன நடைமுறையை ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தான்? முதல் பிரசவத்தில் பிறந்த ஆணுக்கும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண்ணுக்கும் திருமணம் முடிக்க வேண்டும். இரண்டாம் பிரசவத்தில் பிறந்த ஆணுக்கும் முதல் பிரசவத்தில் பிறந்த பெண்ணுக்கும் திருமணம் முடிக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் ஏற்பாடு. அப்ப இந்த ஏற்பாட்டின்படி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் 2 மகன்கள் ஹாபில் காபில் என்ற 2 மகன்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த கருத்து வேறுபாட்டிற்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பல வகையில் தீர்வு கூறிய போதும் அவர்களால் மனம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த திருமண விஷயத்துல தான் பிரச்சனை தொடங்குச்சு. என்ன தொடங்குச்சுன்னா, என்னோடு பிறந்த பெண்ணையே நான் திருமணம் முடிக்கிறேன் என்று ஒருவர் சொல்ல, ஆக இதுல தான் பிரச்சனை தொடங்குச்சு. அப்போ அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு நடைமுறையை சொன்னான். என்ன? இப்ப 2 பேர்ல யாரின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பது தெரியல. அப்ப அல்லாஹ் சொன்னா, இருவரும் அவர்களுடைய என்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழிலின் விளைச்சலிலே இருந்து ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்காக கொண்டு வந்து நடு இடத்துல வச்சிடணும். வானம் பார்த்த இடத்துல ஒரு நடு மைதானத்துல அவர்களுடைய விளைச்சலிலிருந்து ஒரு பங்கை இறைவனுக்காக என்று கொண்டு வந்து வச்சிடணும். அல்லாஹு தஆலா யாருடைய பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்களுடைய அந்த விளைச்சலை வச்சாங்களா இல்லையா? இறைவனுக்காக வைக்கிறாங்கல்ல, அதை வானத்திலே இருந்து ஒரு நெருப்பை வர வைத்து அது அதனை பொசுக்கி சென்று விட்டால் அவரின் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு தீர்ப்பாயிரும். இப்ப இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே இருவரில் ஒருவர் விவசாயம் செய்தவர் விவசாயத்தின் சில தானியங்களை கொண்டு வந்து வைத்தார். இன்னொருவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் ஒரு ஆட்டை கொண்டு வந்து வைத்தார். அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து வந்த நெருப்பு அந்த ஆட்டை பொசுக்கி சென்றது, அவரின் பக்கம் நியாயம் என்று தீர்ப்பானது. அதுக்கு பிறகு 2 பேர்ல ஒருவர் ஒருவரை அடித்து கொன்று விட்டார் என்றெல்லாம் நீண்ட நெடிய வரலாறு. இப்ப விஷயம் என்னண்டா, அப்ப இந்த குர்பான் என்பதை குர்பான் என்றே அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வருகிறான். இது கர்ரபா குர்பானன், அவர்கள் இருவரும் அவர்களுக்கான குர்பானை கொண்டு வந்து வைத்த போது, குர்பு என்று சொன்னாலே நெருக்கம் என்று பொருள். அரபு வார்த்தையில நம்ம குர்பானின்னு சொல்றோமா இல்லையா? குர்பானி என்பதற்கு நம்முடைய சிந்தனையில் ஆடு மாடு ஒட்டகம் இதுவெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கான உயிரினங்கள். அப்ப அந்த குர்பானின்றதுக்கு ஒரு பொருள் இருக்குமா இல்லையா? அதனுடைய அரபு வார்த்தையின் பொருள் என்றால் குர்பானியுன் அப்படின்னா நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது என்று பொருள். குர்பானின்னு சொன்னாலே நெருக்கத்தை, யாருடைய நெருக்கத்தை? இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது என்றுதான் அந்த வார்த்தையின் பொருள். அப்ப அதைத்தான் குர்ஆனில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்வில் அல்லாஹ் எடுத்து எம்பினான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த குர்பானியை அல்லாஹ் துவக்கி வைத்தான். சரி, குர்ஆனில் வேறு எங்காவது அல்லாஹ் இது போன்ற குர்பானியை பற்றி சொல்கிறானா என்றால் இன்னொரு இடத்திலும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். எங்க? நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. குர்ஆனின் மிகப்பெரிய சூரா, ஃபாத்திஹா சூராவிற்கு அடுத்த சூரா சூரத்துல் பக்கரா. அரபு மொழியில பக்கரான்னு சொன்னாலே மாடுன்னு அர்த்தம். அந்த சூராவிற்கு பெயர் வருவதற்கு காரணமும் அதுதான். ஏன்னா அந்த மூசா நபியினுடைய காலத்து மக்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பாக இருந்த ஒரு செல்வந்தர் யாரோ ஒருவரால் கொல்லப்பட்டு விட்டார். கொலை செய்தது யாருன்னு தெரியல. 2 குடும்பங்கள் பெருசா அடிச்சுக்குது. அவங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய சண்டை ஒரு பெரிய போராக மூழும் அளவிற்கு பெரிய சண்டையா வலுப்பெற்று நிற்குது. அப்போ உடனேயே அந்த மக்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து கேட்டாங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும், யார் கொன்றது என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு வந்து கேட்ட உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இருந்த அனுமதியை பெற்று அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அன்ததுபஹு பகரா, நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த எந்த மாடு என்ன கலர் மாடுன்னா நீண்ட
சரிதையாக அந்த இறந்த உடலை தோளில் சுமந்து கொண்டே மூசா நபியின் சமூகத்தார்கள் நடந்ததெல்லாம் பெரிய வரலாறு. ஏன்னா மூசா நபியினுடைய சமூகத்தார்கள் நிறைய கேள்வி கேட்கிற மக்கள், எதையுமே உடனே செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய வால் பகுதியை எடுத்து இறந்தவருடைய நெஞ்சில் அடிக்க சொன்னான். அடிச்சா இறந்தவர் எழுந்து அமர்ந்து என்னை கொன்றவர் இவர் தான் சொல்லிட்டு திரும்ப விழுந்துருவார். இதுதான் அல்லாஹ் கொடுத்த ஏற்பாடு. இது நடக்கும் அல்லாஹ் தீர்மானம் கொடுத்துட்டான். அப்போ மூசா நபி இந்த மாதிரி மாடுன்னு சொன்ன உடனே அந்த மக்கள் ஏதோ ஒரு மாடை அறுத்து இருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். ரொம்ப அதாவது அறிவாளித்தனமா பேசுறேன்னு நினைச்சிட்டு சில பேர் ஓவர் இதா பேசுவாங்கல்ல. அப்போ மூசா நபி மக்கள், மாடா என்ன கலர்ல இருக்கும், என்ன நிறத்துல இருக்கும், என்ன உயரத்துல இருக்கும், வெள்ளையா இருக்குமா, கருப்பா இருக்குமா, குண்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, இது எல்லாம் குர்ஆன் சொல்லுது இந்த வரலாறு. இத்தனை கேள்வியை கேட்டான். அவன் கேள்வி கேட்க 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 அல்லாஹு தஆலா அந்த கட்டளையை இறுக்கமாக்கிட்டே போனான். மாடு நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கணும், அது நல்ல கொளுத்ததா இருக்கணும், அது எந்த விதத்திலும் விவசாயம் செய்ததற்கான அடையாளமே அதுல இருக்கக்கூடாது. இவன் கஷ்டப்பட்டு தேட வச்சு கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து அந்த மக்கள் சொன்னாங்களாம், உங்க ரப்பிட்டு துஆ செய்யுங்க, இன்னா இன்ஷா அல்லாஹ்ல முத்ரகூன். அவன் அது வரைக்கும் நாங்க தேடுவோம் கண்டுபிடிப்போன்னு பார்த்தான். கடைசியா முடியல. கடைசியில அவனே மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட சரண்டர் ஆகி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுனா இன்ஷா அல்லாஹ்ல முத்ரகூன், அல்லாஹ் நாடினால் எங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ் கிட்ட சரண்டர் ஆனான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மாட்டை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். எடுத்தார்கள், அறுத்தார்கள். கொலையாளி யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப குர்ஆன் பேசக்கூடிய இரண்டாவது குர்பானி இது. இதையும் குர்ஆன் பேசி இருக்கிறது. அப்ப குர்பான் என்பது இறைவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பின் வலிமையை பேசக்கூடிய ஒரு உன்னதமான அமல். அதே குர்ஆன் நாம் செய்யக்கூடிய குர்பானியை குறித்தும் பேசியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் குர்பானியை குறித்து பேசுகின்ற போது லை யனாலல்லாஹ லுஹூமுஹா, நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் அல்லாஹ் ஓரங்கட்டுறான். லை யனாலல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் சென்றடைவது இல்லை. எது? லுஹூமுஹா, நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானியின் மாமிசங்கள் அது அல்லாஹ்வுக்கு போறதில்லைன்ட்டான். வலா திமாஉஹா, அதனுடைய இரத்தம் அது அல்லாஹ்வுக்கு போய் சேரதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், என்றாலும் அந்த குர்பானியின் மூலமாய் உங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிறது அல்லவா, அந்த தக்வா தான் அல்லாஹ்விற்கு போய் சேர்கிறது. அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப அந்த குர்பானி என்பது மானசீகமான ஒரு அமல் என்பதைத்தான் இந்த குர்ஆனின் வசனம் பட்டவர்த்தனமாக எடுத்து எம்புகிறது. இது நம்முடைய மனசோட சம்பந்தப்பட்ட அமல். அப்ப அந்த குர்பானியினுடைய நன்மை, நாம் வாங்கக்கூடிய அந்த குர்பானி பிராணியினுடைய அதனுடைய வலிமை, அதை இதெல்லாம் வச்சு அல்ல, நம்ம பெருமை பாராட்டுவதற்காக உள்ளதல்ல. அது அல்லாஹ் அந்த குர்பானியின் மூலமாக நாம் எதை அடைய முயற்சிக்கிறோம் அதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அப்ப இந்த குர்பானியை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு எதன் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு வழங்கினான் என்று நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அருமை சஹாபாக்கள் கேள்வி எழுப்பினார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, மஹாதிஹில் அலாஹி யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாம் இந்த உதுஹியா என்ற ஒரு அமலை செய்கிறோமே, இது என்னன்னு கேட்டாங்க. இதை ஏன் செய்யணும்? நம்ம என்ன வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆடு மாடு அறுத்து அதை சாப்பிட்ற ஆட்களா? வாரத்தில் 8 நாள் நான்வெஜ் சாப்பிட்ற ஆட்கள் நம்ம. வாரத்தில் இருக்கிறது 7 நாள் தான், எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சேர்த்து கூட அடுத்த வாரத்தில் கடன் வாங்கி நான்வெஜ் சாப்பிட்ற ஆட்கள் நம்ம. அப்போ வருஷத்தில் ஒரு முறை மட்டும் நம்ம அந்த ஆடுகளையோ மாடுகளையோ அறுத்து குர்பானி கொடுத்து அப்பத்தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்களாண்டா இல்லை, வருடம் முழுக்க அதை உண்ணக்கூடியவர்கள் தான். அப்போ சஹாபாக்களுடைய கேள்வியும் இதுதான். அது என்ன, குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் குர்பானி என்ற ஒரு உன்னதமான அமலை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் காரணம் என்ன? மஹாதிஹில் அலாஹி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இது என்ன உலுஹியா, இதன் தாத்பரியம் என்ன, இதன் ரகசியம் என்ன என்பதுதான் அவர்களுடைய கேள்வி.
அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒற்றை வரியில் பதில் சொன்னார்கள். இந்த குர்பானினால உங்களுக்கு இது அது எதையும் சொல்லல. சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் டாங்க. உங்களுடைய தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை தான் இந்த குர்பானின்னு சொன்னாங்க. அப்போ ஒன்றின் வழிமுறைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதை போன்று செயல் இருந்தால் தானே அதுக்கு பேர் வழிமுறைன்னு சொல்லணும். நமக்கு போற ரூட்டு தெரியல, இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு கடை பேர் சொல்கிறோம், அந்த கடைக்கு நமக்கு போக தெரியல. இடையில யாரா ஒருத்தட்ட கேட்டேன், ஜி அங்கே எப்படி போகணும்? அப்போ அவர் சொல்கிறார், நான் அந்த வழியாக தான் போகிறேன், என் பின்னாடியே வாங்கன்னு சொன்னார்னா அவர் பின்னாடியே போனாதானே நம்ம நினச்ச இடத்த போய் அடைய முடியும். அவரை முன்னாடி போக விட்டுட்டு இவர் இந்த பக்கம் ஒரு சந்து திரும்புதுன்னு இங்கே திரும்புதுன்னு திரும்பினார்னா நினச்ச இடத்துக்கு போய் அடைய முடியுமா? அப்போ ஒன்றை போன்று என்று சொல்லும் போது அது எப்படி இருக்கிறதோ அதை போன்று இருக்கணும். அதுக்கு பேர் தானே சுன்னத். நடைமுறைண்டா அவர்கள் எப்படி செய்தார்களோ அந்த அடிப்படையில் இது இருக்க வேண்டும் எனும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாய் குர்பானிக்காக வேண்டி நல்ல கொழுத்த ஆட்டை வாங்கி அவர்கள் குர்பானி கொடுத்தார்களா என்று கேட்டால் இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன சுன்னத்து? அல்லாஹ்விற்காக தன்னை அர்ப்பணிப்பதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்து. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீதான காதலும் அல்லாஹ்வின் மீதான நேசமும் அலாதியான நேசம், அளவு கடந்த நேசம். அல்லாஹ் என்று ஒருவர் சொல்லிவிட்டாலே இருப்பதை வாரி கொடுப்பார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாராவது ஒருத்தர் இவங்க சொல்றதல்ல, அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹுடைய நேசம் எப்படி அப்படி கொதித்து எழும்பிட்டு இருந்துச்சுன்னா அவங்க முன்னாடி யாராவது ஒருத்தர் அல்லாஹுக்காக கொடுங்கன்னு கேட்டா இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துருவாங்க அல்லான்ற ஒரு வார்த்தைக்காக. அப்படி அல்லாஹ்வில் தன்னை அர்ப்பணித்தவர்கள். சும்மாவா அல்லாஹ் ஒருத்தரை தன் நேசர்ந்து தேர்ந்தெடுப்பான்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் நேசராக அல்லாஹ் தேர்வு செய்தான். இந்த செலக்ஷன்றது இந்த எலெக்ஷன் மூலமான தேர்வு அல்ல, அல்லாஹ்வுடைய செலக்ஷன் அது. அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் நீ உன்னுடைய நேசனாக என்னை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று அவர்கள் கேட்டு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானாண்டா இல்ல. குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தையின் பொருள் தான். அல்லாஹ் சொல்றான், இத்தஹதல்லாஹு, அவர்கள் கேட்காமல் அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டான் என்பதுதான் அந்த அரபு வாசகத்தின் பொருள். இது பாருங்கம்மா, என்னங்க இத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். அப்ப அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த மாபாக்கியத்தை அவர்கள் அடைவதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்விற்காக அவர்களிடத்திலே இருந்து வெளிப்பட்ட அர்ப்பணங்களையும் தியாகங்களையும் ஒரு இரு மணி நேரத்தில் அல்ல, காலம் முழுக்க சொல்ல வேண்டிய தியாகத்தின் சொந்தக்காரர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த குர்பானியின் விஷயத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் மீது அலாதியான நேசம் கொண்டவர்கள் என்பதை அல்லாஹ் தன் மலக்குகளின் மூலமாக சோதிக்க விரும்பினான். சோதிக்க விரும்பினான் சொல்றதை விட இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய நேசத்தில் என்ன உச்சத்தை அடைந்தவர்கள் என்பதை மலக்குகளுக்கு அல்லாஹ் காட்ட விரும்பினான். ஒரு மலக்கு அல்லாஹு தஆலா ஒரு யாசகரின் ரூபத்தில், ஒரு வழிப்போக்கரின் ரூபத்தில் அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த போன நபர் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், அல்லாஹ்வை குறித்து ஒரு உயர்ந்த நாமத்தை கொண்டு புகழ்கிறார். சுப்பூஹுன் குத்தூஸ், அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், அல்லாஹு தஆலா உயர்ந்தவன். அப்படி ஒரு அல்லாஹ்வுடைய திருநாமத்தினுடைய உச்ச வார்த்தை அது. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காதுல கேட்ட உடனே அப்படியே அவருக்கு தன் புறத்திலே இருந்த அன்பளிப்பை அள்ளி கொடுத்துட்டு சொன்னாங்களாம், இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ்வின் மீது கொண்டிருந்த அலாதியான நேசத்தால் அதை மீண்டும் காதில் கேட்க வேண்டும் என்ற ஒரு பேராசை. இன்னொரு தடவை சொல்லுங்க, இருக்கிறத கொடுக்கறேன். இன்னொரு தடவை அவர் சொல்றார், கொடுத்தாங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, கொடுத்தாங்க. இருக்கிறதெல்லாம் வாரி கொடுத்துட்டாங்க.
சொல்லிட்டு சொன்னாங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாவிற்காக வேண்டி என் காசு பணத்தை அல்ல, அல்லாவிற்காக வேண்டி என் சொத்து பத்துக்களை அல்ல, அல்லாஹ் கேட்டால் நான் என் உயிரையும் தருவேன், என் பிள்ளையையும் தர தயார்ண்டாங்க. அல்லாஹ் கேட்டுட்டா நான் கொடுத்துருவேண்டாங்க. அல்லாஹ் அதுக்கு வைத்த சோதனை தான் இது. சொல்லிடலாம், ஒரு மனுஷன் தன் இழப்பை கூட தாங்க முடியும், தன் பிள்ளையின் இழப்பை அவ்வளவு சீக்கிரமாக தாங்க முடியாது. பல நேரங்களை நம்ம சொல்லுவோம், நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்டா? தன்னை கூட இழக்க தயாராகுவான், தான் பெற்றெடுத்த பிள்ளையை அவ்வளவு சீக்கிரம் இழக்க தயாராக மாட்டான். அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வைத்த சோதனையினுடைய கட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் அப்படி ஆழ அப்படி பிழிஞ்சு எடுத்து பார்த்தா சுபஹானல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறைவனுடைய ஒரு நபி, இறை தூதர், அதுவும் உலுல் அஸ்ம்ல கட்டுப்பட்டவங்க. அல்லாஹ் எப்படி சோதனை வச்சான்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கனவுல அல்லாஹ் காட்டி கொடுக்கறான். என்ன செய்யறான் அல்லாஹ்? கனவுல இப்படி அறுக்கிற மாதிரி கனவுல காட்டி கொடுக்கறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது கனவு தானேன்னு விட்டுட்டு போகலாம். ஏன்னா நபிக்கு அல்லாஹ் நாடினால் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறை செய்தியை கொடுக்க முடியாதா என்ன? சாதாரண மனிதர் அல்லவே, ஒரு நபி ஆயிடுச்சு, அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கலாம். கனவுல தான் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னடா, நம்மெல்லாம் சில கனவுகளை தூக்கத்தில் யாராவது நம்மளை சிங்கம்புலி விரட்டுற மாதிரியோ யாராவது நம்மளை கொல்ற மாதிரியோ கனவு கண்டோண்டா, முழிச்ச உடனே முடிஞ்ச வரைக்கும் அது மறக்கத்தான் பார்ப்போம். ஏன் நமக்கு இது ஒரு அபசகனமான கனவுன்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்லவும் மாட்டோம், மறக்கத்தான் பார்ப்போம். அல்லாஹ் கனவுல காட்டுறான், மகனை அறுக்கிற மாதிரி கனவு காட்டுறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது அல்லாஹுடைய ஒரு சமிக்கையாகத்தான் உணர்ந்தார். அடுத்து 2வது நாளும் அல்லாஹ் காட்டுனா, 3வது நாளும் அல்லாஹ் காட்டுனா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேர மகனை கூப்பிட்டாங்க. அதாவது தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுண்டுவாங்க. அந்த ஈமான் இருந்தது இஸ்மாயில் நபிகிட்ட. கூப்பிட்டு கேட்டாங்க, அன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபந்துர் மாதா தரா. கேட்டாங்களாம், நான் என்னுடைய கனவுல உன்னை அறுக்கிற மாதிரி கனவு காண்றேன், என்ன செய்யலாம் நீ சொல்லுண்டாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு மகன்கிட்ட கேட்குறாங்க. மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அபதி ஃபஃஅல் மா துமர். கனவுல தான் காட்டப்பட்டுச்சுன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. நல்ல அந்த வாசகத்தினுடைய சாரம்சத்தை கொஞ்சம் அப்படி புரிஞ்சிங்கன்னா அதனுடைய டேஸ்ட் தனி. குர்ஆனோடு பேசி பார்த்தோன்னா அதனுடைய டேஸ்டே தனி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, அன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்லுர் மாதா தரா. நான் என்னுடைய கனவின் மூலமாக காட்டப்பட்டேன், உன்னை அறுப்பது போல கனவில் காட்டப்பட்டேன். அதனால உங்க கருத்து என்னன்னு மகன்கிட்ட கேட்டாங்க. மகன் அதற்கு பதில் சொல்வதானால் எப்படி சொல்லியிருக்கணும்? உங்க கனவுல எப்படி கனவில் காட்டப்பட்டதோ அப்படி செய்யுங்கன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். ஆனா மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அபதி, என்னுடைய தந்தையே, ஃபஃஅல், நீங்கள் செய்யுங்கள், மா துமர், நீங்கள் எதை கட்டளை பிறப்பிக்கப்பட்டீர்களோ செய்யுங்கள். இப்ராஹிம் நபி இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்றே சொல்லல. அந்த முன் வார்த்தை என்ன சொல்லுது? கனவில் காட்டப்பட்டதை சொன்னேன்டாங்க. அவர் ஆலோசனை கேட்டாங்க. ஆனா மகனுடைய ஈமானுடைய வீரியம் பாருங்க. யா அபதி ஃபஃஅல் மா துமர், உங்களுக்கு என்ன கட்டளை வந்ததோ அதை செய்யுங்கன்ட்டாங்க. கட்டளையை அப்படியே நிறைவேற்றுங்கள், ஒரே வார்த்தையை முடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஹசரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுப்பதற்காக வேண்டி அழைத்து சென்ற வரலாறுகள் எல்லாம் நம்ம பல நேரங்கள் கேட்டிருக்கோம். அதை ஒரு நேரம் நம்ம எவ்வளவு ஈமான் இருந்திருக்கோம், அவங்களுடைய பலமான ஈமான், ரொம்ப பலமான ஈமான். கூட்டு போயாச்சு, மகனை அறுக்கிறதுக்காக வேண்டி போற இடத்துல இடையில ஷைத்தான் இடைப்பட்டான். ஷைத்தானை விரட்டி அடித்தார்கள். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு மலை குன்றுல, அந்த மினா டென்ட்டுக்கு பின்னாடி தான் இப்போ அந்த இடங்கள்லாம் இருக்குது. இப்போல்லாம் அதை அரெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி சூழ்நிலை இல்லை, தூரத்துலேருந்து பார்த்துக்கலாம். அந்த இடத்துல போய் மலைக்கு மேலே போய் மகனை படுக்க வச்சாங்க. படுக்க வச்ச நேரத்தில் மகன் மேலே அத்தா அறுக்கிறதுக்கு தயாராகிறார். மகன் சொன்ன முதல் வார்த்தை, என்னுடைய சட்டையை கழட்டி கையில் எடுத்துக்குங்கன்ட்டார். சட்டை மேலே அடை வேணாம்.
அப்போ இப்ராஹிம் நபி கேட்டாங்களா, ஏன்பா? நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நீங்கள் என்ன அறுக்கும் போது என்னுடைய இரத்தத்தின் சில துளிகள் என் சட்டையில் படிந்து விடும். இன்னைக்கு இல்லைன்றாலும் நாளைக்கு நீங்கள் அந்த சட்டையை பார்க்கும்போது இது என் மகனுடைய ரத்தமாயிட்டு அப்படின்ற லேசா உங்களுடைய உள்ளத்துல ஒரு கருணை வெளிப்படுவதும் கூட அல்லாஹ்விற்காக குர்பான் ஆவதில் அது தடங்களா போயிருந்தாங்க. அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணம் பண்றதுன்னா இதுதான் அர்ப்பணம். நமக்கு சாதகமானதையும் நமக்கு முடிஞ்சதை மட்டும் அல்லாஹ்வுக்காக, மற்றதெல்லாம் அப்புறம்ன்றது அல்ல. இது சட்டையை கழட்டி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்மாயிலை படுக்க வச்சாங்க. நல்ல வானம் பார்த்த மாதிரி படுக்க வச்சாங்க. முகம் மேலே தெரியுது, கழுத்தில் கத்தி வைக்கிறாங்க. வைக்கும்போது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்பவும் நிறுத்தினாங்களா 2வது தடவை. என்னப்பா சொன்னாங்களா, நான் ஒரு கழித்து படுத்துக் கொள்கிறேன், நான் ஒரு பக்கமாக திரும்பி படுக்கிறேன், நீங்கள் என்ன அறுத்துருங்க. அப்போ கேட்டாங்களாம், அத்தா ஏன்பா அப்படி சொல்கிற? அப்போ சொன்னாங்களாம், நான் நேராக படுத்திருந்தேன்டா, என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டே நீங்கள் அறுக்கும் போது என் முகம் பார்த்து மகனின் மீது கொண்ட பிரியம் உங்களுக்கு அறுப்பின் வேகத்தை குறைத்து விடலாம்டாங்க. என் முகத்தை பார்த்துட்டு அறுக்கும் போது அறுப்பீங்க, அல்லாஹ்வுக்காக அறுப்பீங்க, ஆனா அந்த அறுப்பினுடைய வேகம் குறைந்து போக வழி உண்டு, வாய்ப்புண்டு. நீங்க அல்லாஹ்வுக்காக அறுக்கிறதுன்னு சொன்னா வேகம் குறையக்கூடாது. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் போட்டு ஒரே முடிச்சார். சொன்னாங்களா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை. ஒரு பக்கமா சரிஞ்சு படுத்ததுக்கு அப்புறம் அறுக்கிறாங்க. கத்தியை வச்சாங்க. ஏன் ஒரு அறுக்க கொண்டு வரும்போது கத்தியை கூடயா ஷார்ப் பண்ணாம வந்திருப்பாங்க? எல்லாம் ஷார்ப்பாக தான் இருந்துச்சு. அறுத்தாங்க. கத்தி அங்க அவர்களுடைய கழுத்தை பதம் பார்க்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் கத்திக்கு கட்டளை போட்டு இருக்கிறான்றதான் பொருள். நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் யதார்த்தம் இல்லைன்றதுக்கு இந்த நிகழ்வு ஒரு பெரிய சாட்சி. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்டா, கத்தினா அறுக்குண்டு இல்லை. எதை அறுக்கணும் அல்லாஹ் அந்த கத்திக்கு உத்தரவு பிறப்பிக்கிறானோ அதைத்தான் அறுக்கும். அல்லாஹ் அறுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன ஷார்ப்பா இருந்தாலும் அறுக்காது. நெருப்புனா சுடுன்றது அல்ல, அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நெருப்பும் சுடும். நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையில் எல்லாம் அல்லாஹ்வின் திட்டத்தில் உள்ளது. அது ரொம்ப நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? நிறைய பேர் நல்ல உறவுகளுடைய விருந்துகளுக்கு போகும்போது ஒரே பந்தியில தான் 10 பேர் உட்கார்றோம். அதே சாப்பாடு தேக்ஸால இருந்து தான் எடுக்கப்பட்ட உணவு. அதே உணவு தான் 10 பேருக்கும் பரிமாறப்படுது. 10 பேர்ல ஒருத்தருக்கு உணவு உபாதையாக மாறி அது லூஸ் மோஷனாகவோ ஏதோ ஒரு நிலையில அவருக்கு படுத்த படுக்கையா ஆக்கிடுது. இப்ப நல்ல யோசிங்க, அந்த சாப்பாட்டுல என்ன விஷமா கலந்துருந்துச்சு? விஷம் கலந்துருந்தா 10 பேரும்ல படுத்த படுக்கையா இருக்கணும். விஷம் இல்லை. ஒரே அரிசி தான், ஒரே எண்ணெய் தான், நெய் தான், ஒரே சட்டி தான், ஒரே அகப்பதான். இதுல எதுவுமே வித்தியாசம் அல்ல. விஷயம் என்ன தெரியுமா? 9 பேருக்கு அந்த உணவு உள்ளே போய் நல்ல வேலையை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கட்டளை. ஒருத்தனுக்கு அது வேற வேலையை காட்டணுன்றதும் அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படித்தான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய திட்டமிடல்கள் எல்லாம் இது யதார்த்தம் நம்ம நினைச்சோண்டா அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தாத வாழ்க்கையாக மாறிப்போ. கடை வச்சவனுக்கெல்லாம் அல்லாஹ் லாபத்தை கொடுக்கறானா? நம்முடைய அனுபவத்துல ஒரே இடத்துல ஒருவர் கடை வைத்து அந்த இடத்தில் வியாபாரமே இல்லைன்னு இழுத்து மூடிட்டு போயிருப்பாரு. அதே இடத்துல இன்னொருவர் கடை வைத்து செழிப்பாக வாழ்ந்திருப்பார். அங்க இடமும் காரணம் அல்ல, கடையும் காரணம் அல்ல. அங்கே கடைக்கு வாடிக்கையாளரை அனுப்பும் அல்லாஹ் இவர் இந்த கடையால் வாழ வேண்டும் என்பது இறைவனின் திட்டம், இவர் இந்த கடையால் நஷ்டமடைய வேண்டும் என்பதும் இறைவனின் திட்டம். அல்லாஹ்வுடைய திட்டத்தை மீறி எதுவுமே நம்ம வாழ்க்கையில இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நலவை நாம் அடுத்தவரிடத்தில் கேட்கக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கழுத்துல கத்தி வச்சு அழுத்துறாங்க. அறுக்கல.
அந்த வேகத்துல அந்த கத்தியினுடைய கூர்மையில் ஏதாவது முனை மழுங்கிருச்சோன்னு நினைச்சு அருகிலுள்ள பாறையை அடித்த போது அது உடைந்தது. மென்மையான கழுத்தை அறுக்காத கத்தி கடுமையான பாறையை வெட்டியதுன்னு சொன்னா இதுதான் அல்லாஹுடைய நாட்டம். மென்மையை அறுக்க வேண்டாம் என்று திட்டம் கொடுத்த, கட்டளை கொடுத்த அதே ரப்பு அதை அறுக்க சொல்லி சொன்னான். இதில் இன்னொரு தாத்பரியம், ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுடைய கழுத்திற்கு கத்தி வர்ற வரை அல்லாஹ்வின் உதவியை எதிர்பாருங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய படிப்பினை இந்த வரலாறுல நமக்கு இருக்கு. மகனை அறுக்க கூட்டு வந்த நேரத்தில் அல்லாஹ் ஆட்டை கொடுத்துருக்கலாம்ல, சரி படுக்க வச்ச நேரத்தில் அல்லாஹ் ஆட்டை கொடுத்துருக்கலாம்ல, கழுத்துல கத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ், அதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். கழுத்துல கத்தி வச்சு அழுத்தி 2 அறுப்பு அறுக்க வைத்து அதுக்கப்புறம் தான் அல்லாஹு தாலா அதை பொருந்தி கொண்டான். அதனால அல்லாஹுடைய உதவி எந்த நிமிஷத்துல எப்படி அல்லாஹ் திறப்பான்றது தெரியாது. நம்ம வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்போது கொஞ்சம் அப்படியே நெருக்கடிகள் நெருங்க நெருங்க அது நடக்கலையே இது நடக்கலையே இல்லை. அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா சுவனத்திலே இருந்து ஒரு செம்மறி ஆட்டை இறக்கி தந்தான். அதை அறுத்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம். அப்போ அங்கே அறுக்கப்பட்டது வேண்டுமானால் ஆடாக இருக்கலாம், ஆனால் அறுக்க தயார் செய்யப்பட்டது மகன். மகனைத்தான் அறுக்க துணிந்தார்கள், அல்லாஹ் தான் ஆட்டை அறுக்க வைத்தான். இப்ப நாம குர்பானி கொடுப்பது என்பது சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் சொல்லும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தாக நம்முடைய செயல் இருக்கணும்னு சொன்னா அவர்களை போல அர்ப்பணிக்க தயாராகணும். சும்மா ஏதோ வளமையை போல வருடம் ஒரு முறை இந்த மாசம் வந்த உடனே சந்தையில போய் ஆட்டை வாங்கிட்டு வர்றதும் மாட்டை வாங்கிட்டு வர்றதும் அதை அறுக்க தயார்படுத்துறதும் அதை ஆட்டையும் மாட்டையும் அறுத்ததுக்கு அப்புறம் அதுல உள்ள லிவர் அது இதெல்லாம் நம்ம சாப்பிட தயாராகிறதும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, இதுவெல்லாம் இபாதத் என்பதில் இதுவெல்லாம் இல்லை. இபாதத்து இங்க இருக்கு. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அறுக்கக்கூடிய ஆட்டு மாடு ஒட்டகம் இவைகளுடைய சதையோ மாமிசமோ அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, உங்களுடைய தக்வாவைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். இந்த குர்பானி என்பது சாதாரணமான அமல் அல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி என்ற ஒரு கடமையை அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து மண்ணை விட்டு மறைகின்ற வரை ரசூலுல்லாஹ் விடாத ஒரு அமல் குர்பானி. எல்லா வருஷமும் செஞ்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் தன் காலத்திற்கு பின்னால் தனக்காக செய்ய சொன்ன ஒரே அமல் குர்பானி. என்ன ரசூலுல்லாஹ் என்ன அமலுக்கு பஞ்சமா இருக்கு? ரசூலுல்லாஹ் தனக்கு பின்னாடி எனக்காக நீங்க தொழுகுங்க, எனக்காக நோன்பு வைங்க, எனக்காக அது எதுவுமே சொல்லல. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு வசியத்தை செஞ்சாங்க, என்ன தெரியுமா? எனக்கு பின்னால் எனக்காக குர்பானி கொடுங்கள்ண்டாங்க. அப்ப அந்த குர்பானி ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு அலாதியான பிரியம். அது அந்த குர்பானியின் உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தின் தொடர்பில் ஏற்படக்கூடிய அந்த தாற்பயம் இருக்குல்லவா, அதனுடைய டேஸ்ட் ரசூலுல்லாஹ் தனக்கு பின்னாடி செய்ய சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவில் 100 ஒட்டகைகளை அறுத்திருக்கிறார். 1-2 இல்ல. அட எவ்வளவு உச்சபட்சமா ஒருத்தருக்கு அந்த மனசுல அதனுடைய அந்த தாக்கமும் அதனுடைய தேட்டமும் அதிகரித்து விட்டால், சட்டு ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்கணும்னு மனசு வந்துருச்சுன்னு வைங்களேன், இருக்கிற காசை எல்லாத்தையும் அப்படியே அள்ளி கொடுப்பாரா இல்லையா? அந்த தேட்டத்தின் வெளிப்பாடு தான் ரசூலுடைய உள்ளத்தில். 100 ஒட்டகைகள், அதில் 63 ஒட்டகைகளை ரசூலுல்லாஹ் தன்கரத்தால் அறுத்திருக்கிறார்கள். அறுக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் 25 வயது இளைஞர் அல்ல, 63 வயது முதியவர். 63 வயசுல ஒருவர் 63 ஒட்டகைகளை அறுக்கிறதுன்றது சாதாரண விஷயமா? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ஏன்னா அந்த குர்பானியினுடைய தன்னை அல்லாஹ்விற்கு நான் ரப்பே உனக்கு நான் என்ன கொடுக்க தயார், அதன் வெளிப்பாடாய் இதோ இதன் மூலமாக என்னுடைய குர்பானியை வெளிப்படுத்துறேன். அதை செஞ்சு காட்டினாங்க.
இந்த குர்பான் என்ற அமலை பத்தி ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. மம் வஜத ஸஅத ஃபலம் யுலஹி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா. உங்களே எவர் ஒருவருக்கு குர்பானிக்கான இன்னைக்கு பெரும்பாலான மக்களுடைய பார்வை எப்படி மாறி போச்சு தெரியுமா? குர்பானி இஷ்டப்பட்டவங்க கொடுக்கலான்னு நினைச்சா இல்ல, ஜகாத்தினுடைய நிசாபின் அளவு ஒருவரிடத்திலே காசாகவோ பணமாகவோ இருக்கு. அதனுடைய மதிப்பு என்ன? வெள்ளியில 612.5 கிராம். இன்னைக்கு ஒரு வெள்ளியினுடைய 1 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு ஒரு 108 ரூபா 110 ரூபா இருக்கு இன்றைய விலையில. அப்ப 612.5 கிராம்னா மினிமம் ஒரு 65,000 ரூபா ஒரு மனுஷன்ட்ட வருஷம் முழுக்க இருக்க வேண்டியதில்லை. இந்த ஈதுடைய நேரத்தில் வீட்டு செலவு போக பேங்க் பேலன்ஸா ஒரு 65,000 ரூபாய் இருந்துச்சுன்னு வைங்க, குர்பானி கொடுத்தாகணும். விரும்புறவங்க கொடுக்கலான்றது அல்ல, இது இபாதத். நினைச்சா கொடுக்கலாம். இந்த வணக்கம் விஷயத்துல நாம் அசட்டையாக இருப்பது, ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? மம் வஜத ஸஅத, யாருக்கு அல்லாஹ் பொருளாதார வசதியை கொடுத்து வலம் யுலஹி, அவர் உலுஹியா என்ற குர்பானியை கொடுக்கவில்லை என்றால் ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, ஈது பெருநாளைக்கு தொழுக பக்கம் வந்துராதன்றாங்க ரசூலுல்லாஹ். நீ பக்கமே வந்துடான், தொழாதன்னு சொல்லல, பக்கமே வராதன்றாங்க. அப்ப என்ன, நீ அந்த குர்பானியை விட்டு செய்வது எந்த விதத்தில் நியாயம்? அதனால குர்பானின்றது நாம் எல்லோரும் கொடுக்க வேண்டிய முக்கியமான அமல். சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஹசரத் நான் கடன் பட்டு கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. ஏன்பா கடன் பட்டு பிள்ளைக்கு நல்ல ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு கடன் பட்டு ஃபீஸ் கட்டுற? பொண்டாட்டி ஏதாவது நல்ல சாரி வாங்கி கேட்டால் கையில் காசு இல்லைன்றாலும் அடுத்தவன்ட்ட கைமாத்து வாங்கி கொடுக்குற? அதை விடையா அல்லாஹுடைய நெருக்கம் உனக்கு குறைஞ்சு போச்சு? செய்யுங்க கடன் பட்டு. ஆனால் ஒரு விஷயம், நான் அல்லாவின் நெருக்கத்திற்காக கடன் பட்டு செய்கிறேன் நம்மள யாராவது தயாரானா எழுதி வச்சுக்குங்க, அடுத்த வருஷம் கடன் இல்லாமல் அல்லாஹ் கொடுக்க வைப்பான். இந்த வருஷம் நான் கடன் பட்டாவது செய்கிறேன், கையில காசு பணம்லாம் இல்லை, ஆனா எனக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேணும். எனக்கு அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தினுடைய அந்த அது மானசீகமான அந்த நெருக்கத்தை நான் பெறணும். அதுக்கு இது ஒரு பெரிய வழி, இது ஒரு பெரிய வாய்ப்பு. ரசூலுல்லாஹ் சாதாரணமா சொல்லல, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அந்த ஆட்டினுடைய ரோமத்தின் அளவிற்கு நன்மைன்னு சொன்னா, ஒரு மனுஷன் ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்தாலும் அந்த ரோமத்தை எண்ணி பார்க்க முடியாது. இதனுடைய விரிவுரையில இன்னும் சொல்றாங்க, எப்படி தெரியுமா? அந்த ஆட்டினுடைய ரோமத்தின் அளவு நன்மைண்டா ரசூலுல்லாஹ் நீ அறுக்கும் போது எவ்வளவு ரோமம் இருந்ததோ அந்த அளவுக்கு நன்மைன்னு சொல்லல. அந்த ஹதீஸ்ல ஆட்டின் ரோமத்தின் அளவுக்கு நன்மைண்டா நாம் அறுக்கக்கூடிய ஆட்டுக்கு நம்ம அறுக்கும் போது எத்தனை ரோமம் இருந்ததோ அந்த அளவுன்னு அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் குறிப்பிடல. அப்போ இமாம்கள் சொல்றாங்க, அந்த ஆடு பிறந்ததுல இருந்து அது அறுக்கப்படுற வரை எத்தனாயிரம் முடிகள் உதிர்ந்திருக்கும். இருக்கிற முடியே எண்ண முடியாது. அது குட்டியாக வெளியானதுல இருந்து அதுல இருந்து எத்தனை முடிகள் உதிர்ந்திருக்கும். எல்லாத்துக்கும் நமக்கு நன்மை உண்டுண்டாங்க. போதும், நம்ம என்ன நிறைய நன்மையை சேர்த்து வச்சுட்டா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலான்னு உட்காந்துருக்கோம். என்னமோ நம்ம நன்மைகள்லாம் நமக்கு மூட்டை மூட்டையா இருக்கிற மாதிரியும், இதை வச்சு என்னங்க பெரிய நன்மை? ரொம்ப கவனக்குறைவு இன்னைக்கு சமுதாயத்தில் அதிகரிச்சிருச்சு. இன்னும் நமக்கு இன்னைக்கு மக்கள் இன்னொரு விளக்கம் விளங்குறாங்க. குடும்பத்தில் மொத்த பேரின் சார்பாக ஒரு குர்பானி. குடும்பத்தில் வீட்டுக்காரம்மாக்கு ஒரு 20 பவுன் நகை இருக்கு, அவர்கிட்ட பேங்க் பேலன்ஸ் ஒரு 1.5 லட்ச ரூபாய் இருக்கு, அவர் பையனும் சம்பாதிக்க போனால் அவங்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பேங்க் பேலன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு என்ன செய்யறது? மொத்த குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆடு. மொத்த பேர் சார்பாக ஒருத்தன் தொழுதா போதுமா? இது இபாதத் அல்லவா? 3 பேர் மேலேயும் கடமை இருந்துச்சுன்னா 3 பேரும் செய்யணும். இன்னைக்கு அதாவது எல்லாத்துலேயுமே ரொம்ப சலுகை சலுகை சலுகைண்டு அதை எதிர்பார்த்தே பழகிய சமூகமாக நாம் மாறி போயிட்டோம். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட ஏங்க ஆடு வாங்கலை ஹசரத், இன்னைக்கெல்லாம் சந்தைக்கு போனால் 25,000 ரூபா ஆட்டினுடைய விலை. இவர்கிட்ட காசு இருக்கு. இந்த இல்லாதப்பட்டவர் கூட்டு குர்பானிக்கு போறாருன்னா கதை வேற. இவர்கிட்ட இருக்கு, பேங்க்ல ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சர்வ சாதாரணமா வச்சிருக்கிறாங்க.
ஏன்பா ஒரு ஆடு வாங்கி கொடுக்க வேண்டிய ஆடு 25,000 ரூபா ஹசரத், கூட்டு குர்பானியா 4,000 ரூபா கொடுத்துட்டோன்னா டோர் டெலிவரி பக்கெட் போட்டு வந்துடுது. இந்த கறியை வாங்கறதுக்கா குர்பானி கொடுக்கறோம்? எனாலுஹு தக்குவா மின்கும்ல இது ஒட்டவே இல்லையே, உரசவே இல்லையே. இது நாங்கள் ஆடு வாங்கி வெட்டுறதுக்கு ஆளை பிடிச்சி சும்மாலாம் எதுவும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் கொடுக்கறது மட்டும் நிறைய கொடுக்கணும். ஆனால் இவர் இழக்கிறது ஒன்றும் இழக்க மாட்டார். இதெல்லாம் பெரிய ஏமாத்து வேலையா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரத்தில் நம்ம கூட ஹஜ்ஜுக்கு வந்திருந்தவங்கெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய அந்த 5-6 நாளில் கை கால்லாம் கலண்டு போயிடும். அவ்வளோ நடக்க வேண்டிய வேலைலாம் இருக்கும். அப்போது ஒரு சிலர் வந்து ஹசரத் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே ஹசரத், கை கால்லாம் வலிக்குது. ஒவ்வொருத்தரும் அங்கங்கே மயங்கி போய் விழுவாங்க, கொஞ்சம் உட்காருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அங்கே வச்சு அல்லாஹ் ஒரு வார்த்தை என்ன சொல்ல வச்சான். அது என் திட்டத்தில் உள்ளதல்ல, அல்லாஹ் சொல்ல வச்சான். ஹஜ்ஜு முடிச்சுட்டு வரும்போது யௌமின் வலதத்துஹு உம்முஹு, உங்க அம்மா உன்னை பெத்தெடுத்த நாள்ல எவ்வளவு பியூரா நீ இருந்தியோ அந்த மாதிரி உன்னை மாத்துறேன். நீ 50 வருஷமா எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு 50 வருஷம் கழிச்சு உன்னை குழந்தையா எல்லாம் மாத்துறேன்டா. சும்மா ஈஸியா கிடைச்சிருமா என்ன? ஈஸியா கிடைச்சிருமா என்ன? அப்படித்தான் இந்த அமல். கஷ்டத்தை நம்ம கொடுக்க 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 இது மானசீகமான அமல். ஆட்டை வாங்கிறதுலையும் ஆட்டை வளர்க்கறதுலையும் ஆட்டுக்கு கொடுக்கறதுலையும் அதை அறுக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருந்து நம்ம கையால் அறுக்கும் போது, ரப்பே இந்த கத்தியின் கீழுள்ள கழுத்து நீ சொன்னதால ஆட்டை வச்சிருக்கேன், நீ கேட்டா எங்களுத்தையும் வைக்க தயார். அந்த எண்ணத்தின் வெளிப்பாட்டில் வர வேண்டியது குர்பானி. அந்த குர்பானியைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அந்த குர்பானியத்தான் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் தன் உம்மத்திடத்துல சொன்னாங்க, எனக்கு பின்னாடி கியாமத் வரைக்கும் கொடுங்க. ஒவ்வொரு வருஷமும் ரசூலுடைய பேர்ல எத்தனாயிரம் ஆடுகள் அறுக்கப்படுது தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு அமலை எனக்காக செய்யுங்க, ரசூலுல்லாஹ் என்ன புரியாமையா சொல்ல போறாங்க? எனக்காக ஒன்னு செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொன்னா புரியாத வார்த்தையா அது? நம்மளுடைய அறிவின் குறைவில் நமக்கு புரியல, அவ்வளோதான். அதனால அந்த குர்பானி என்ற அமலை இன்னும் நம்ம கையில வாய்ப்பாக ஒரு 4-5 நாட்கள் தான் இருக்கு. அதற்குள்ளாக வாய்ப்புள்ளவர்கள், திரும்பவும் சொல்றேன், குர்பானி கொடுக்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னு வைங்க, கடனை பத்தி கவலைப்பட வேண்டாம். வாங்கிறது அல்லாஹ்வுக்காக வாங்குறோம். வாங்கிறது வீட்டுக்காரமாக்கோ இல்லை பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை பையனுக்கு பைக்கு வாங்கவோ அதுக்கோ இதுக்கோ இல்லை. வாங்குற கடன் அல்லாவின் நெருக்கத்திற்காக. நம்ம அவன் நெருக்கத்திற்காக கடன் பட்டா அவன் சும்மா விட்டுருவானா என்ன நம்மளை? நீ எனக்காக உன்னை யாரா நான் கடன் பட சொன்ன போன் விட்டுருவானா? அணைச்சிக்குவான் அல்லாஹ். அட எனக்காக நீ கடன் பட்டியா, இந்தா வச்சுக்கோ, வாசலை திறந்துருவான் அல்லாஹ். அப்புறம் அவன் கொடுக்கறத அழுறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு அல்லாஹ் வாரி கொடுப்பான். இந்த குர்பானின்ற அமலை ரொம்ப முக்கியமா வருகை புரிந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் ஆண்களுக்கும் நான் சொல்றது இதான். இது வரைக்கும் நான் குர்பானி கொடுக்கல ஹசரத், கடந்த காலத்தை விடுங்க. இந்த காலத்துல ஆடு வாங்க வாய்ப்புள்ளவர்கள், வசதி இருப்பவர்கள் வாங்குங்க. வாங்கு, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன்னு இறங்குங்க. அதுல கிடைக்கிற டேஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த வருஷம் அந்த அமலையே விட முடியாது. ஹசரத் எனக்கு ஆடெல்லாம் வாங்க முடியாது, கூட்டு குர்பானியில சேருங்க. கூட்டு குர்பானிலையும் நம்ம ஆள் பார்த்து சேரணும். இப்போ நம்ம ஒருத்தர் சேர்றோம், இப்போ 7ல் ஒரு பங்கு நான், யாராவது ஒருத்தர் ஒரு மதரசா சார்பாகவோ பள்ளிவாசல் சார்பாகவோ கூட்டு குர்பானி நடக்கும்போது நான் சேர்றேன்னா எனக்கு என்ன கட்டளை தெரியுமா? என்னோடு சேரும் 6 நபர்கள் யாருன்னு எனக்கு தெரியணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு ஜிபே வந்த உடனே நான் ஒரு கூட்டு குர்பானிக்கு காசை எடுத்துக்குங்க, முடிஞ்சு போச்சு. அது எந்த மாட்டில் நம்ம பேரில் வாங்கப்பட்ட மாடு எது தெரியறதே இல்லை. அது நமக்கு தெரியறதே இல்லை. நம்ம கூட சேர்ந்த 6 பேரில் ஷரியத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? 6 பேருக்குமே குர்பானியின் நியத்து இருந்தாதான் அந்த மாட்டின் குர்பானியே கூடும். நம்ம கூட சேர்ந்த 6 பேரில் ஒருத்தர் குர்பானியினுடைய நோக்கம்லாம் இல்லை. மற்ற காலத்துலலாம் இங்கே இந்த ஊரில் எவ்வளோம்மா பீஃப் 1 கிலோ வாங்குற ஆட்கள் 300. சரி, மேக்சிமம் ஒரு கூட்டு ஒரு எத்தனை கிலோ வரும்? ஒரு கூட்டு
ஒரு 10-12 கிலோ வரலாமா? ஒரு கூட்டு, ஒரு மாடு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 70 கிலோ கணக்கு பண்ணிக்கிங்களேன். அப்போ 7 பேருக்குன்றப்போ 10 கிலோ வந்துடுது. 10 கிலோ கறி ஒரு 3000 ரூபாயில் கிடைக்குது. அதுவும் அந்த பிளானில் ஒருத்தர் இருந்தாருன்னு வைங்க, 7 பேரில் ஒருத்தர், 6 பேர் குர்பானியும் போச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு நம்ம யார் கூட கூட்டு சேர்றோன்றே தெரியறதில்ல. நம்ம எந்த கூட்டில் சேர்ந்தா நம்ம மாடு என்ன, நம்ம யார்ட்டையாவது கூட்டு குர்பானி கொடுக்கும்போது கேட்கணும், என் மாடு எந்த நேரத்தில் நீங்கள் அறுக்கிறீங்க, அந்த நேரத்துக்கு போகணும். 7 பேரில் ஒருத்தர் கத்தியை வச்சு அறுக்கணும், மீதி 6 பேர் நின்று பார்க்கணும். நம்ம பேரில் அறுக்கப்படக்கூடிய குர்பானி சொல்லப்போனால் நம்ம கழுத்துக்கு பகரமாக அந்த மாட்டோட கழுத்தை வைக்கிறோம். அவை பார்க்க கூட நமக்கு அவகாசம் இல்லை, அதை செய்யணும். அதுக்கப்புறம் அந்த மாமிசங்கள் வந்ததுக்கப்புறம் குறைந்ததை நமக்கு வைத்து நிறைந்ததை நம்முடைய உறவுகளுக்கு, ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கணும். அதே போல் இந்த கடைசி 10 நாட்களில் செய்யப்பட வேண்டிய முக்கியமான அமல்களில் ஒன்று அரஃபாவுடைய நோன்பு. இந்த அரஃபாவுடைய நோன்பு விஷயத்தில் பலவிதமான குழப்பங்களை பல ரூபத்தில் ஏற்படுத்துகிறாங்க. அங்கே ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கும்போது தான் நம்ம வைக்கணும் இல்லை, நமக்கு எது அரஃபாவுடைய நாளோ அதான் நம்ம அரஃபாவுடைய நாள். ஹாஜிகள் சுபுகு தொழுகிற நேரத்தில் நம்ம இங்கே தொழுகலாமா? ஹாஜிகளுக்கு இப்போ மணி என்னாச்சு, இங்கே 8, இதை விட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க. இப்போ அங்கே அசர் முடிச்சு மகரிப் கேப்பு, நம்ம இஷாவுக்கே வந்துட்டோம். அது கணக்கே இல்லை. நமக்கு இங்கே பிறை பார்க்கப்பட்ட அடிப்படையில் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது பிறை என்னவோ அதுதான் அரஃபாவுடைய நோன்பிற்கான தினம். அந்த நோன்பையும் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு சுன்னத்தான நோன்பு. இன்னொரு குழப்பம், வெள்ளிக்கிழமை எல்லாம் நோன்பு வைக்கலாமா? இந்த வருஷம் நமக்கு வெள்ளிக்கிழமை தான் அரஃபா நோன்பு வருது. ஷரியத்துடைய சட்டம் என்னென்னா, வாரத்தின் வெள்ளிக்கிழமையை தனியாக நான் ஒரு நஃபிலான நோன்பு வைக்கிறேன் வைக்கக்கூடாது. அதுதான் ஷரியத் சட்டம். நான் வார வெள்ளிக்கிழமை நஃபிலான நோன்பு வைக்கிறேன் இல்லை, வெள்ளிக்கிழமை ஒரு ஈதுல் மசாக்கின்ற ஹதீஸில் வருது, அதனால் வெள்ளிக்கிழமையை வைக்கக்கூடாது. ஆனால் இது நாம் தேர்ந்தெடுத்த நாள் அல்ல, பிறையின் கணக்கில் அந்த நாள் தேர்வு. அதனால் அந்த அன்னைக்கு நோன்பு வைக்கிறது தப்பே இல்லை, அந்த அன்னைக்கு நோன்பு வைக்கலாம். நம்ம மாதம் ஐயாமுல் பீதுன்னு சொல்லி பிறை 13, 14, 15 ஒருத்தர் நோன்பு வச்சு பழகியிருக்காரு. அதில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, அதனால் வெள்ளிக்கிழமை வைக்க மாட்டேன்னு இல்லை, அது வைக்கலாம். அப்போ எதுவெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல் செய்யப்பட்ட நோன்புகள் அந்த தினத்தில் வந்தால் வைப்பதில் எந்த குறைவும் கிடையாது, தாராளமாக வைக்கணும். 2 குர்பானி அமல், 2வது அரஃபாவுடைய நோன்பு, 3வது தக்பீர், ஐயாமு தக்பீராத்துகள், தக்பீருடைய நாட்கள். நாம் அரஃபாவுடைய சுபுஹில் துவங்கி, அரஃபாவுடைய நாள் பிறை 9, பிறை 10, 11, 12 இந்த 4 நாட்களிலேயும் 5 வக்துகள் கணக்கு பார்த்தா 20 வக்து ஆச்சு. அடுத்து பிறை 13 அசர் வரை சரியாக 23 வக்துகள் தக்பீர் சொல்லணும். இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களும் சொல்லணும், பெண்களும் சொல்லணும், ஜமாத்தோட தொழுகிறவங்களும் சொல்லணும், தனியாக தொழுகிறவங்களும் சொல்லணும். எந்த அளவுக்கு ஷரியத்துடைய சட்டம் இருக்குதுன்னா, ஒருவருக்கு இந்த நாட்கள், இப்போ இந்த வருஷ கணக்கு பாருங்களேன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை அசர் வரைக்கும், இது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டி இருக்குதா? ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை அசர் தொழுகையை தொழாமல் விட்டுட்டார், அது கலாவாகி போச்சு, புதன்கிழமை தான் தொழுகிறாரு, அப்பவும் அவர் அந்த தக்பீரை சொல்லி ஆகணும். அப்போ அந்த தக்பீருக்குரிய அந்த 23 வக்துகளை உரிய நேரத்தில் தொழுதாலும் சரி, கலாவாக தொழுதாலும் சரி, தக்பீரை சொல்லித்தான். அது ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒரு முறை தக்பீரை சொல்றது சுன்னத்து, அதை 3 முறை சொல்வது முஸ்தஹப். ஆக குறைந்தபட்சம் ஒரு முறையாவது என்ன செய்தாகணும், தக்பீர் சொல்லி ஆகணும். அப்போ இந்த நாட்களின் அமல்களில் முதல்ல குர்பானி, அடுத்து 2வது அரஃபாவுடைய நோன்பு, 3வது தக்பீர் சொல்வது. பொதுவாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றா, இந்த 10 நாட்களை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் அமலின் யஅமலு அமல சாலிஹ ஃபீஹின்ன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 10 நாட்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமலை காட்டிலும் உயர்ந்த அமல் வேறு எதுவும் இல்லைன்றாங்க. வருஷத்தில் இந்த 10 நாளில் என்ன அமல் செஞ்சாலும் சரி, சதக்கா செய்யுங்க, நஃபில் தொழுகுங்க, ஜிக்ர் ஓதுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க,
இந்த 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள். அப்ப ரசூல்லா சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, லல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இந்த நாளுடைய அமலின் நன்மை ஜிஹாதின் நன்மையை விட கூடுதலா? ரசூல்லா ஆமாண்டாங்க. அப்ப அதனால இந்த 10 நாட்கள் அமலுக்கான நாட்கள். கிட்டத்தட்ட பாதி நாட்களை கடந்திருக்கிறோம், மீதி பாதி நாட்கள் கையில இருக்கு. அதனால எவ்வளவு அமல்கள், தஸ்பீஹாத்துகளோ ஜிக்ருகளாகவோ எதனாலும் செய்யுங்க. குறிப்பாக இந்த நாட்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டிய துஆ, ஹஜ்ஜின் காலம், ஹாஜிகள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய ஹஜ் மக்பூலாக துஆ செய்யணும். அதே நேரத்தில் வெகு சீக்கிரம் அல்லாஹ் நம்மை அங்கே கொண்டு போய் சேர்த்தணுன்ற துஆவையும் செய்யணும், ஆசைப்படணும். அல்லாஹ் தாலா அந்த நல்ல நசீபை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள்வானாக. நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த குர்பானியை எப்படி முறையான குர்பானி என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களோ, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம்னு சொன்ன மாதிரி இப்ராஹிம் நபியின் சுன்னத்தான வழிமுறையில் எப்படி குர்பானி கொடுக்க வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ, அந்த அடிப்படையில் குர்பானியை கொடுப்பதற்கு வல்ல ரஹ்மான்